ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இதான் நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோட பேர் பிரணிதா. அண்ட் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மை பர்த்டே விலாக் பார்ட் 3. இன்றைக்கி நாம் விசிட் பண்ண பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐகானிக் பிளேஸ் ஆஃப் மைசூர். மைசூர்னாலே தான் ஃபேமஸை கூட சொல்லணும். என்ன அப்படின்னா அது மைசூர் பேலஸ். என்னோடய பர்த்டேக்கு இந்த ஒரு சூப்பரான ஐகானிக் பிளேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா விசிட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். நீங்களும் மைசூர் பேலஸ் விசிட் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட்டாக சொல்லுங்கள் மறக்காமல். தென் நம்ம வந்து நிறைய இன்ட்ரோவில் பேச வேணாம், வீடியோவில் போய் பேச வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ வீடியோவில் போகலாம். ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நான் இன்னைக்கு AAJM கோலி ஹில்ஸ் ஸ்பைஸ் அண்ட் ஃபுட்ஸ் அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பிராண்ட் பற்றி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அங்கே வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியே உங்களுக்கு நான் ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மொரிங்கா பொடி வந்து காமிக்க போகிறேன். இது இங்கே இட்லி தோசை எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு சாப்பிட்லாம். நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன் ஒயிட் ரைஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூர் பேக்கேஜில் ஜிப்லோ கவர் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. தென் நமக்கு ஜிப்லாக் இருக்குது. நீங்கள் ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஒரு கண்டெய்னர் போக கூட அவசியம் கிடையாது. அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுக்கலாம் ஜிப்லாக் இருக்கிற காரணனால. இப்போ நான் ஸ்பூன் எடுத்துகிட்டு போட போகிறேன். வாசமே செம்மையாக இருக்குது. அங்கே வீட்லேயே ஹேண்ட்மேடாக செய்கிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த விதமான கெமிக்கல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நான் வந்து பார்த்தீங்கன்னா நெய், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் செய்கிறதுக்கு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சாதத்தோட. இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கு ஒரு மாதிரி. ஸோ நல்லா ஃபஸ்ட் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொடிகளே நிறைய இருக்குது. கருவேப்பிலை பொடி கூட இருக்குது. அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் காமிக்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து சாப்பிட பார்க்க போகிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குது. அந்த பொடியோட கிராண்டஸ்லாம் நல்லா டேஸ்ட்டாக க்ரன்ச்சியாக இருக்குது. மொரிங்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு பொடி அண்ட் இட்லி பொடி பொடி கூட இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே தெரியும் மொரிங்கால வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயன் கண்டென்ட் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து சித்துறது ரொம்ப நல்லது அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவைலபிலிட்டி இல்லை, ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு டைம் இல்லை, காலையில் ஒர்க் போகிறேன் காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த மாதிரி மொரிங்கா பொடி வந்து டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதத்துக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து இட்லி பொடி மாதிரி இட்லிக்கோ தோசை கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஸ்பைஸ் வந்து மீடியமாக இருக்குது, சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். மார்னிங்கும் நீங்கள் சாப்பிடலாம். நான் டேஸ்டியாகவும் இருக்குது. சேம் டைம் யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பொடிஸ்லாம் வந்து லைக் கீரை வகைகள்லாம் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்குது. ஸோ டேஸ்ட்லாம் நினச்சி யாரும் ட்ரை பண்ண வேணாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் கைஸ். இது மட்டும் இல்லை, அவங்ககிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி சொன்னால 5 to 6 ப்ராடக்ட் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நட்ஸு, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால்நட் எல்லாருமே தெரியும் ஹேர் ஒர்க் ரொம்ப நல்லது. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ரெசின்ஸு. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கருவேப்பிலை பொடி இருக்குது. இது வந்து இப்போ நான் காமிக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிஸ்தா இருக்குது. தென் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌன் கலர் கிரேப்ஸ், ஓகேவா, திராட்சை. ஸோ இது எல்லாமே 4 நட்ஸ் எங்கிட்ட இருக்குது. பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போகிறது கிடையாது. ஸோ இது 4 நட்ஸ் வந்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ரெசிபி நான் பண்ண போகிறேன். which gonna be super effective for hair growth and வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் ரொம்ப நல்லதாக இருக்க போகுது. ஸோ அது என்ன ரெசிபி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டேன். அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாரு மேலே ஐக்கான் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நான் 4 பொடி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை பொடி வந்து பார்த்தீங்கன்னா வச்சு உங்களுக்கு வந்து சாப்பிட்டு காமிக்க போகிறேன். எல்லாருமே ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் வந்து அயன் அண்ட் விட்டமின் கண்டென்ட் இருக்க ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு ஹேர் க்ரோத்தும் இருக்கும், சேம் ஹேர் ஃபாலும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எதுவுமே ஜிப்லாக்ல தான் வருது உங்களுக்கு. ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஜி கணக்குலையும் இருக்குது, லைக் 1/2 kg 1 kg. தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 கிராம்ஸ்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 கிராம்ஸ் லைக் சாம்பிள் பேக்கேஜ். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு போகிறேன். நான் அதே மாதிரி சேம் குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் தென் கீ அப்படி எடுத்துருக்கேன். ஸோ நான் எப்பவுமே இந்த அளவு குவான்டிட்டி தான் நான் ரைஸ் வந்து சாப்பிடுவேன். அதிகமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்காதீங்க உங்களோட லஞ்சில். ஸோ அதான் எதுவுமே நான் ஒரு ஸ்பூன் கிட்ட வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன்.
ஸோ எப்போவுமே என்னோட லஞ்ச் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக எடுத்துப்பேன். நிறைய ரைஸ் வச்சுக்காமல் வெஜிடபிள்ஸ் தென் வந்து எக் ஃபார் ப்ரோட்டீன் சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது எப்போவுமே லன்ச்சஸ். ஸோ நீங்களுமே அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வெயிட்டுமே அதிகமாக போடாது, ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹேருக்கும் சரி ஸ்கின்னுக்கும் சரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து ரைஸை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் அப்போ எடுத்து குவான்டிட்டி விட கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வந்து நான் சாப்பிட்றேன். நல்லா எம்மியாக இருக்குது. ஸோ சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீரை கொடுத்து சாப்பிட மாட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி பொடி மாதிரி வாங்கி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுமே ஈஸியாக சாப்பிட்ருவாங்க டேஸ்டியாக இருக்கிறதுனால. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 8 to 9 months வந்து பார்த்திங்கன்னா வச்சு யூஸ் பண்ண ஷெல்ஃப் லைஃப் வந்து 8 to 9 months கொடுக்குறாங்க. ஹேண்ட்மேடாக வீட்டு செய்கிறது தான் அவ்வளோ ஷெல்ஃப் லைஃப் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை தேங்காய் மாதிரி ரெட் சில்லி கடலைப்பருப்பு நிறைய விதமான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்மேட் கெமிக்கல்ஸ் எதுவுமே இருக்காது. லைக் ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் அவங்க எல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். Hi guys, AAA Spices and Foods Instagram page brand கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ஆயிலுமே இருக்குது, லைக் ஹெர்பல் ஹேர் ஆயில். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமிக்க போகிறோம் யூஸ் பண்ணி. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய சூப்பர்பான ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் கரி லீவ்ஸ், ஃபெனுக்ரீக், ஹைபிஸ்கஸ், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம்னு சொல்லிட்டு நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ஒரு 4 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் அப்ளை பண்ணும்போது எப்போவுமே வந்து ஹேர் நல்லா டீட்டெயில் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணிவிட்டேன், ஜஸ்ட் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா சிக்கு தெரியாது. நான் எப்போவுமே சீரம் வச்சு நல்லா கோம் பண்ணிப்பேன். இந்த மாதிரி ஒயிட் டூத் கோம் யூஸ் பண்ணுங்கள் ஃபார் டீடாங்கிங். ஓகேவா? அதுவும் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உட்டன் கோம் அது இன்னும் சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் அவங்களோட ஹேர் ஆயில் எடுத்துக்கிறேன். பாட்டில் இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய எம்எல் குவான்டிட்டிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு 1/4 லிட்டர் கேட்டு காமிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 500 ml இருக்குது, லைக் 325 rupees வருது. லிட்டர் அப்படின்னா 650 rupees வரும். ஸோ நீங்கள் கேட்குற குவான்டிட்டியில் சாம்பிள்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். சேஃப் அண்ட் செக்யூர் பேக்கேஜுக்கு வந்து நல்லா டைட்டாக இருந்துச்சு அதோட கேப். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். இப்படி தான் இருந்துச்சு அது. ஸோ நான் பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சிந்தும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராப்பராக வந்து ஆயில் வந்து நம்ம ஸ்கேல்ப் வந்து படாது. எப்போவுமே ஆயில் அப்ளை பண்ணும்போது கைஸ் ஸ்கேல்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஹேரை விட எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்ப் ஃபுல்லாக நம்ம வந்து ஆயில் வச்சுக்கணும். தென் ஹேர் நம்ம கடைசியாக வரணும். ஓகேவா? ஹேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்மியாக போடக்கூட ஓகே, ஏன்னா கண்டிஷனர் நம்ம போட போகிறோம், நெக்ஸ்ட் சீரம் போட போகிறோம் ஷாம்பு வாஷ் பண்ணதுக்கப்புறமா. பட் ஸ்கேல்ப் நம்ம எதுவும் பண்ண போகிறது இல்லைங்களா, அதனால். தென் வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட் போட்டு டக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஆயில் போட போகிறேன் இல்லைங்களா. டார்க்கான டிஷர்ட்ஸ் வந்து எப்போவுமே வேர் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நானுமே வந்து நல்ல டிஷர்ட் தான் வேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி, பிகாஸ் ஒரு ஷூட் பண்ணுறேன் இல்லைங்களா. அதனால் ஃபர்ஸ்ட் ஹேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேர் வகை எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அது 2ஆக பிரிச்சுக்கவும் போகிறேன். நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஆயில் தான் அப்ளை பண்ண போகிறேன். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து காட்டன் பேட் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். நீங்கள் காட்டன் பால் ஆர்எல்ஸ் நீங்கள் ஜஸ்ட் கையில் கூட அப்ளை பண்ணலாம். நீங்கள் வேணும் ஹேர் ஆயிலில் ஒரு டபுள் பாயிலிங் மெத்தட் கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். நான் யூஸ்வலி பார்த்திங்க அப்படின்னா எப்போயாவது மாதிரி பண்ணுவேன். இந்த தடவை அப்படி பண்ணலாம். ஜஸ்ட் காட்டன் பேட் மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஆயிலில் முக்கி எடுக்கிறேன். காட்டன் பேடுக்கு யூஸ் பண்ணுறப்ப நல்லா வந்து ஹேரில் வந்து பார்த்திங்கன்னா பெனட்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வச்சு எடுக்க போகிறேன். மீன் ஆயில் AAA ஸ்பைசஸ் அண்ட் ஃபுட்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேச போகிறேன் நான். ஸோ அவங்ககிட்ட வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது, லைக் மசாலா ஐட்டம்ஸ் இருக்குது, பொடி ஐட்டம்ஸ் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். தென் தொக்கு ஐட்டம்ஸ் இருக்குது, வுட் ப்ரெஸ்ட் ஆயில்ஸ், ஹேர் க்ரோத் ஆயில் இப்போ நான் காமிக்கிறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ட்ரிங்க் இருக்குது, லைக் ஹெல்த் மிக்ஸு. தென் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் லட்டு இருக்குது, லைக் ஹெல்த் மிக்ஸ் லட்டு, பீனட் லட்டு, நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஒரு ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்ளிஷ் பண்ணுவேன். நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பைசஸ் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பெப்பர் இருக்குது. தென் நான் ப்ராசஸ்டு தால்னு சொல்லிட்டு உருது தால் தூதால்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவைலபிள் ரேஞ்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் கேட்குற குவான்டிட்டியில் லைக் கேஜி, ½ kg, தென் 100 grams 200 grams சொல்லி அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? அவங்களோட ப்ரைஸ் லிஸ்ட் என்ன பார்த்திங்க அப்படின்னா அவங்க என்னெல்லாம் செல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிருங்கிறதுனால எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எப்போ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ண மறக்காதீங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா சொல்லும்போது ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், நோ COD ரைட் நோ அவைலபிள். தென் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5% ஆஃபர் கொடுக்குறாங்க அவங்க. தென் ஷிப்பிங் சார்ஜுமே இருக்குது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் லொக்கேஷன். எப்போவுமே வந்து ST கொரியர் தான் போடுவேன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க.
பண்ணிப்பாங்க. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட இன்ஸ்டாகிராம்னா கூட டோன்ட் வரி கைஸ், அவங்களோட FB பேஜ் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப், வாட்ஸ்அப் லிங்க்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன் கீழே. ஸோ அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம ப்ரெடிபிள் சேனல் வீடியோ பார்த்து வரணும்னு சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே கிடைக்கும். நான் சொல்லுவேன் 5% ஃப்ளாட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ கஸ்டமைஸ் ஆர்டர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறாங்க. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொரியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் ஓவர் த இந்தியா வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க செல் பண்ணுறோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க. ஸோ பேக் டு தி வீடியோ நம்ம பார்த்திங்கன்னா டைம் லாப்ஸே போல டக்குன்னு ஓடுற மாதிரி இருக்கும். ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ளை பண்ணியாச்சு. ஆல் ஓவர் ஸ்கேல்ப், ஹேர் எல்லாமே. ஹேர் எல்லாமே அப்ளை பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ அப்ளை பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் வந்து 1 hour or 2 hour தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 hour தான் வந்து வீடியோ ஷாம்பு வாஷ் பண்ணுறதுக்கு. நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேரில் விடாதீங்க, லைக் ஸ்கேல்ப்பில் விடாதீங்க. நீங்கள் நைட் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே குளிக்கிறதா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு குளிக்கிறதா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா இதாக இருக்கும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேஸில் படுவில் நீங்கள் தூங்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலஸ் ஏறி பிம்பிள் ஆக்னெலாம் வர சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட் ஃபுல்லாக விடாதீங்க. ஸ்கேல்ப்பே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஆயிலியாக பிசுன்னு ஆயிரும். ஸோ அப்படி பண்ணாதீங்க. எப்போவுமே மார்னிங் வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு 1 hour 2 hour மேக்ஸிமம் 3 hours கூட நான் சொல்லுவேன். அன்றைக்கி ஆனால் 3 hours நான் விட்டுட்டேன். பிகாஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வேறு ஒரு ஒர்க் இருந்ததுனால வந்து 3 hours கிட்ட விட்டுட்டேன். நான் அதுக்குள்ளே மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு குளிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் பிளான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ பிரைடு தான் பண்ணுறேன். நான் ஃபுல்லாக பிரைட் பண்ணி பார்த்திங்கன்னா மடித்து நான் வந்து போட்டுக்க போகிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் லென்த்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். என்னோடய ஹேர் கொஞ்சம் ஓவர் லென்த்துங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மடித்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரன்ச்சீஸ் போட்டுக்க போகிறேன். யூஸ்வலி பார்த்திங்க அப்படின்னா ஹேர் மாஸ்க் போட்டால் மட்டும் பன் போடுங்க. பிகாஸ் ஹேர் மாஸ்க் நம்ம ஸ்க்ரன்ச்சிலாம் போட்டால் ஸ்க்ரன்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணாபின்னா நாரி போயிடும். ஸோ அதனாலேயே ஆயில் அப்ளை பண்ணும்போது எப்பவுமே பிரைட் பண்ணதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அண்ட் மேக் ஷுர் ஹேர் சிக்காக இருக்குது, ஃப்ரிஸ்ஸாக இருக்குது, மெஸ்ஸியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கோம் போட்டுறதோ சிக்கெடுக்கிறதோ பண்ணாதீங்க. ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஹேருமே மெஸ்ஸியாக தான் இருக்கும். பட் நான் அதை பண்ணல. பிகாஸ் ஆயில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் சிக்கெடுக்கும் போது கோம் பண்ணும்போது நல்லா வந்து முடி கொட்டும். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ண முன்னாடி சிக்கெலாம் எடுத்துட்டோம். ஓகேவா? அண்ட் வெட் ஹேருமே கோம் யூஸ் பண்ணாதீங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா குளிக்க முன்னாடி ஒரு கிளிப் நான் எடுத்திருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் பெனடேட் ஆயாச்சு. இப்போ நம்ம குளிக்க போகிறேன். ஸோ குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளிப் எடுத்திருக்கேன். அது நீங்கள் பார்ப்பீங்க. இப்போது எந்த விதமான சீரமோ கண்டிஷனோ அப்ளை பண்ணலை. அப்படி அப்ளை பண்ணாமல் எடுத்த கிளிப் தான் இது. ஸோ உங்களுக்கு வந்து ஹேருமே பார்த்திங்கன்னா 50 to 60% நான் ட்ரை பண்ணி தான் காமிச்சேன். ஸோ தட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும், ஃப்ரிஸ் ஃப்ரீயாக. எந்த ஒரு சீரம் கண்டிஷன் அப்ளை பண்ணாமல் இப்படி இருக்குன்னா எப்படி இருக்கும் நீங்கள் கன்சிடராக யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது. இந்த ஒரு ஹேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் க்ரோட்டை ஸ்டிமுலேட் பண்ணால், அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணும். ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா ஹேர் வந்து சூப்பராக ஸ்மூத் அண்ட் சில்கியாக மாற்றிடும். ஸோ இந்த இடத்துல நான் AAA ஸ்பைசஸ் அண்ட் ஃபுட்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் பிராண்ட் ஓனர் கீர்த்தனா மேம்க்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். மேம் உங்களோட ப்ராடக்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கொலாபரேட்டிங் வித் மீ. ரொம்பவே சூப்பர் அண்ட் ரொம்ப தேங்க்ஸும் கூட. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்சனலாக எனக்கு மட்டும் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் சரி, லைக் ஹேர் ஆயிலமாக இருந்தாலும் சரி, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் AAA ஸ்பைசஸ் அண்ட் ஃபுட்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜ் பேங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டிங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதில் போய் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட இன்ஸ்டா இல்லை அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கைஸ். மறக்காமல் ப்ரெடிபிள் சேனல் வீடியோ பார்த்து வர சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஃப்ளாட் 5% ஆஃபர் கிடைக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகும்போது நிறைய பேசி வீடியோக்குள்ளே போய் பேசுவாங்க. ஸோ கைஸ் வீடியோக்குள்ளே வந்தாச்சு. சேம் டே vlog தான் கண்டினியூ பண்ணுறேன். நிறைய பேருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. என்னோடய பர்த்டே வந்து பார்த்திங்கன்னா July 6 Wednesday. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மைசூருக்கு ட்ரிப் பாலிசி பிளான் பண்ணி வந்துருந்தோம். நைட் கேக் கட்டிங், அப்புறம் அம்மா அப்பா கொடுக்குற கிஃப்ட்டு, ஒரு கெட் ரெடி வித் மீ, தென் டெம்பிள் விசிட் சொல்லிட்டு அது ஒரு பார்ட் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டேன். தென் செகண்ட் பார்ட் ரீசெண்டாக போன வீக் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணேன். அதில் வந்து 3 முக்கியமான மியூசியம் பார்த்திங்கன்னா விசிட் பண்ணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஈவன் அது ஒரு மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா கின்னஸ் ரெக்கார்டுமே வாங்கியிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து 3rd பார்ட். நான் ஆல்ரெடி பார்ட் பப்ளிஷ் பண்ண சொல்லிங்களா, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மேலே ஐகார்ட்ஸ் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் இதை பார்த்தா தான் உங்களுக்கு கண்டிஷன் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்லேருந்து கிளம்பி ரெடியாகி ஆட்டோவில் வரலாம் காமிச்சிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஐகானிக்கான பிளேஸ் ஆஃப் மைசூர். மைசூரால் நமக்கு இதான் ஞாபகம் வரும். என்ன அப்படின்னா மைசூர் பேலஸ். மைசூர் பேலஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் அங்கே நிறைய பேலஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதோட பேர் வந்து அம்பா வில்லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போன வேண்டிய நல்ல அட்மாஸ்பியர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணேன். லைக் எனக்கு ரொம்ப ப்ளஷராக பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. ஐகானிக்கான பிளேஸ் பர்த்டே எனக்கு விசிட் பண்ணுறது. நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணணும் கூட. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. லைக் வந்து பார்த்திங்கன்னா செப்பல் வந்து வெளியே விட்டுருணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. தென் வந்து பார்த்திங்கன்னா 45 minutes டைம் தான் நம்மளுக்கு கொடுத்தாங்க உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்து வர்றதுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா பெரிய இடம். ஸோ நமக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர்ஸும் இருக்குது. ஓகேவா? அண்ட் நிறைய ரூம்ஸ், நிறைய கதவுகள் இருந்துச்சு. பட் சில தான் ரெஸ்ட்ரிக்ட்டும் பண்ணிட்டாங்க, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கயிறு போட்டு லாக் போட்டு வச்சுருந்தாங்க.
ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ராஜாக்களோட ஃபோட்டோஸ், அவங்களோட ஃபேமிலிஸ், அவங்களோட ஒய்ஃப்ஸ், தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சேவை செஞ்சவங்க இருப்பாங்கள்ல, அவங்களோட ஃபேமிலிஸ்னு சொல்லிட்டு எல்லாரோட ஃபோட்டோஸுமே அவங்களோட பேர் போட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, எத்தனை வருஷம் சர்வீஸில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வரிசையாக போட்டு இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்னடத்தில் போட்டதால் நம்மளுக்கு புரியல. அதனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷில் போட்டதை மட்டும் படிச்சுட்டு அப்படியே வந்தாச்சு. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் லேட்டாக தான் போனோம். லைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 o'clock அந்த மாதிரி தான் போயிருந்தோம். நான் போன சொல்லியிருப்பேன். 4 o'clock அந்த மாதிரி தான் சாப்பிட்டோமே லஞ்சு. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி இங்கே வந்தாச்சு. அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயமே நிறைய பேர் எங்களுக்கு சொன்னாங்க. லைக் 6 o'clock 7 o'clock அந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து லைட்ஸ் போடுவாங்க, பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருச்சு. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ்லாம் போடல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுவுமே ரொம்ப லேட்டாக தான், லைக் 6:30 அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி வந்து 7 to 8 லைட் போடுறது. பட் வந்து பார்த்திங்கன்னா 6:30 அந்த மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவுமே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. தென் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே போயிட்டே இருந்தோம். உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய ஜன்னல்கள் இருந்துச்சு. உள்ளே வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல் பேலஸுமே தெரிஞ்சிச்சு. எனக்கு ஃபோட்டோஸுமே எடுத்தேன், பட் அவ்வளோ லைட்டிங் இல்லை. இன்னொரு இடத்துல நம்ம உள்ளே வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜாக்கள் யூஸ் பண்ண சேர்ஸ், மிரர்ஸ், சோஃபா சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க யூஸ் பண்ண நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சில்வர்லேயும் கோல்ட்லேயும் கூட இருந்துச்சு. தென் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாலே ஃபோட்டோ அது பார்த்திங்கன்னா நிறைய லைட்டிங்லாம் விடலை. மழை பெஞ்சாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வெட்டாகவும் இருந்துச்சு. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறோம். அப்புறம் நிறைய சூப்பரான பிளேஸ் சொல்லலாம். இது நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் நிறைய வீடியோஸ் எடுத்தேன். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து இன்க்ளூடும் பண்ணல. பிகாஸ் வந்து ஆல்ரெடி வீடியோ லென்த்தியாக இருக்கிறதுனால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா பாடாகவும் நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கேன். தென் உள்ளே வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து யானையோட தும்பிக்கை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வச்சுருந்தாங்க. கடவுள் சிலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். லைக் நிறைய கூட்டமாகவும் இருந்துச்சு அங்கே. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தங்க போனதுக்கப்புறம் இன்னொருத்தங்க எடுக்கிற மாதிரியும் இருந்துச்சு. அதுலேயுமே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நம்ம பார்த்திங்கன்னா 45 minutes தான் டைம் கொடுத்தாங்க. அதெல்லாம் டக்கு டக்குன்னு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. தென் ராஜாவோட ஃபோட்டோ அது இதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. திருப்பி உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் சொல்லி போட்டும் இருக்காங்க கூட. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்ம போக முடியாது. ஸோ ரொம்ப பார்க்கவுமே அழகாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எல்லாவது ஒரு இடத்துலையும் நின்று ஃபோட்டோ எடுத்து எனக்கு வந்து டைம் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஒருத்தர் எடுத்த ஓகே, பட் அங்கே 3 பேர் போனோமா 3 பேருமே எடுத்துகிட்டு இருந்தோம். அதுவும் இல்லாமல் நாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வச்சுருக்கோமா, விளாக் வேறு எடுக்கிறோமா சொல்லி நின்று வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்படி அப்படியே க்ராஸ் ஆகும்போது தான் தெரிஞ்சு ஒரு மிரர் வச்சுருந்துச்சு. சரிடா நம்மளுக்கு மிரர் வீடியோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிச்சுன்ட்டு மிரர் ஃபோட்டோ எடுத்துட்டேன். அன்றைக்கி இந்த மாதிரி தான் அவுட்ஃபிட் போட்டிருந்தேன். ஒரு லிபாஸ் பிராண்ட்லேருந்து ஒரு ஷார்ட் குர்த்தி வந்து பார்த்திங்கன்னா வேர் பண்ணியிருந்தேன். தென் ஒரு ஸ்க்ரன்ச்சி பிங்க் கலர் ஸ்லிங் பேக். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஹேர் ஸ்மார்ட் வாட்ச், சேம் ஆஸ் மேக்கப். லைக் நான் பர்த்டே எனக்கு என்ன போடுதோ அதே மேக்கப் தான், சேம் அதே பேக்கும் கூட. அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து உள்ளே போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லி ஒரு வீடியோ மட்டும் ஜூமில் போட்டு எடுத்திருந்தேன். எவ்வளோ தூண்கள் பாருங்கள், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து க்ராஸ் பண்ணி போனோம். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து படிக்கட்டு இருந்துச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாகவும் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் வந்து கட்டியிருந்தாங்க. லைக் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வளைஞ்சி வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு இருக்கும்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தையே பண்ணியிருக்காங்க சொல்லும்போது என்னால் நம்பவே முடியல. இந்த படிக்கட்டு தான் அது. எல்லோரும் போகும்போது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக தான் போகிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு என்னென்னா பார்த்திங்கன்னா பார்க்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்குது. லைக் அந்த காலத்தில் இவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செதுக்கி கட்டியிருக்காகும் போது இட்ஸ் லைக் ஒண்டர்ஃபுல் திங் தான் நான் சொல்லுவேன். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பார்த்தாச்சு. சேரன்னு சொல்லிட்டு 5:40 ஆச்சுன்னு சொல்லி வெளியே வந்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போன வேவை தான். ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா மாதிரி அழகாக இருந்துச்சு கார்டனு. சரி சொல்லி எங்கெல்லாம் ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். திருப்பி எல்லாம் போங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் கிளப்பிட்டு இருந்தாங்க. ஸோ அவசரமாக வந்துவிட்டோம். பட் இருந்தாலுமே ஒரு ஃபோட்டோவாக எடுக்க முடியாமல் வர முடியுமா சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ வீடியோன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக எடுத்துகிட்டு தான் வந்தோம். இதுதான் அந்த ஃபோட்டோ. கொஞ்சம் மங்களாக தான் இருக்கணும் தான் சொல்லணும். கொஞ்சம் டைமும் ஆனதுலாம் பார்த்திங்கன்னா லைக்காக வந்து பார்த்திங்கன்னா லைட்னஸ் போயிருச்சு. ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஆகிருச்சு. ஓகேங்களா, லைக் சன் செட் ஆகிற டைம் இல்லைங்களா, அதனாலேயே. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்துவிட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். லைக் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock 7 o'clock அந்த லைட் போடுவாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். எந்த அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. அங்கே உள்ளே லைட் போட்டாங்க போல், பட் வெளியே போடவே இல்லை. சரி உள்ளே போய்ட்டு ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு சொல்லி பர்மிஷன் கேட்டோம். அதுக்குமே யாருமே வந்து ஒத்துக்கல, யாருமே போக முடியலங்க இன்ஃபேக்ட். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி காத்திருந்துட்டு இருந்தோம். சரி சார் இது வந்து வேலைக்காகாது, சரி நம்ம வேறு எங்கேயா போகலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தது. யூஸ்வலி நான் வந்து பர்த்டேஸ் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 5 or 6 years வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து
வந்து மால்ஸை தான் ஸ்பெண்ட் பண்ணுறேன். லைக் வந்து நீங்கள் போன இயர் பர்த்டே vlog பார்த்தா கூட எனக்கு தெரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா மாலில் தான் போயிருந்தேன் பெங்களூரில். ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா யோசித்தேன் எங்கடா போகிறது, பக்கத்தில் எங்கேயா இருக்கிற மாதிரி போகலாம். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணால் எனக்கு டைம் ஆயிரும். ஓகேவா, அப்போ எனக்கு 6:30 6:45 அந்த மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்தில் எங்கே இருக்கணுமே சொல்லி யோசிக்கும்போது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஃபோரம் மால் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோரம் மால் போகலான்னு தான் பிளானு. சரின்னு சொல்லிட்டு அப்போ லைட் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறது அப்படியே பிடிச்சி போயிட்டோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மைசூர் பேலஸ் தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஒரு லைக் ஒரு ரோடுன்னு சொல்லலாம் மைசூர் பேலஸு. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா சுற்றி அப்படியே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன் வரும்போதெல்லாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறுத்த சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி யோசித்தோம். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளிப்பில் வரும். நாங்கள் எப்படியா ஃபோட்டோ எடுக்கிறது 3 பேர் செல்ஃபி எடுத்தால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் தானே வரும். எப்போவுமே செல்ஃபி எடுத்தால் செல்ஃபி ஃபோட்டோவும் சரி வீடியோ வந்தாலும் சரி 3 பேருமே விழணும். ஸோ என்னடா பண்ணுறது அப்படி யோசிச்சுட்டே இருந்தோம். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்க்யூன்னு சொல்கிற மாதிரி ஆட்டோ டிரைவர் அண்ணா வந்து சரி ஓகே நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னார். சரி தேங்க்ஸ் நான் சொல்லிட்டு அவர்கிட்ட ஃபோனை கொடுத்து அவருமே ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுத்துருந்தாரு. சரின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலாம், அதை கொஞ்சம் கழிச்சு ஒரு கிளிப் கழிச்சு உங்களுக்கு வரும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். எனக்கு வந்து மைசூர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணதான் என்னன்னு எனக்கு தெரியல. அதை வந்து ஆல்ரெடி எப்படின்னு சொல்லிட்டேன், இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப அட்மாஸ்பியர் அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. லைக் ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்குது, ஒரு மாதிரி கூலிங்கான ஊர். நமக்கு வந்து வேக்காது, அட் த சேம் டைம் ரொம்ப குளிரவும் செய்யாது. ரோட்டில் போகும்போது சொல்ல பட் ஏசி ஃபேன்லாம் போட குளிர ஆரம்பிச்சிடும், அது வேறு விஷயம். ஸோ சொல்கிறேன் லைக் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். இந்த வருஷம் பார்த்து இந்த மாதிரி ரொம்ப மெமரபுளாக போச்சு. மால் எல்லாமே நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரி தேங்க் காட் சொல்கிற மாதிரி தான் மாலுக்கு போனோம். அதுவுமே எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாகவும் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மாலுக்கு விசிட் பண்ணியிருந்தோம். அண்ட் மீன்வாய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லா கூடயும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பில் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ண மட்டும் தான் ஆஃபீஸில் அப்படி சாப்பிட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இதுதான் அந்த ஃபோட்டோ. தென் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோரம் மார்க்கெட் நாங்கள் போயிட்டோம். வெளியே நின்று வீடியோ அப்படிலாம் எடுத்துகிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக எதுக்கு போயிருந்தோம் அப்படின்னா ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் எதுவும் போடல. ஏன்னா எங்களுக்கு டைமும் இல்லை. நாங்கள் வந்து சாப்பிட்ணும், ஏதாவது ஹோட்டல் வந்து பார்க்கணும். பட் நமக்கு மாலுக்கு போக ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி அங்கே போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து யோசிச்சுருந்தோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே வேறு அடுத்து நாங்கள் சுற்றணும். ஓகேவா, ஸோ நமக்கு டைம் இருக்கான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபுட் கோர்ட் போயிட்டு ஒரு டோனட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தேன். தென் மெக்டானல்ட்ஸில் போய் நின்றுட்டு நிறைய க்யூ இருந்துச்சு, அங்கே போய் நின்றுட்டு இருந்தேன். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்கரு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, கோக்குன்னு சொல்லி வாங்கியிருந்தோம். ஒரு காம்போ மாதிரி இருந்துச்சு, அது வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பானிபூரி வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன். மது நிஹாஸ்னு ஒரு ஷாப்பு. பானிபூரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 or 60 rupees வந்து சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு பானிபூரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 பீஸ் கிட்ட கொடுத்தாங்க. ஒரு கப் பானி, நான் எக்ஸ்ட்ரா ஒரு கப் வேறு கேட்டிருந்தேன். அதையும் வந்து பார்த்திங்கன்னா குடிச்சாச்சு. தென் டாமினோஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெப்பர் சிக்கன் லைக் அந்த மாதிரி ஒரு பீஸா. தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே பானிபூரி வாங்கினால அதுக்கு ஷாப்புக்கு பக்கத்து ஷாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பேர் வந்துச்சு எனக்கு, ப்ளூபெரி மொஜிட்டோ வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நடந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்தா நம்ம தலைவன் வேறு யார், விராட் கோலி பையா தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர். உங்களுக்கும் அவர் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். அண்ட் மோஸ்ட்லி அவர் எந்த மேட்ச் ஆடலாமே பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணால் பார்க்கணும்னு நினைப்பேன். நீங்கள் இன்னும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாருக்கு நிறைய போஸ்ட் ரீல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாலில் எல்லா பேரும் சுற்றியாச்சு, கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, டைமும் ஆயிடுச்சு சொல்லி ஹோட்டல் நமக்கு கிளம்பியாச்சு. போன வந்து சூப்பரான விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா 5K+ ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஹாப்பி ஜாலியும் ஆகிட்டேன். அண்ட் அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ போகிறேன் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆகும் யூஸ்ஃபுல் வீடியோ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். Until then, stay home, Pranny. Bye bye guys. Take care. Thanks for watching.